ஜெயம் ரவி அவர் காலையில ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார். ஆனா, அதை ஏன் இவ்வளவு பெரிய சர்ச்சையா மாத்தணும்? இல்லை, அதுக்கு காரணம் ஜெயம் ரவி தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு நீங்கள் அவங்களோட சேர்ந்து எல்லாருக்கும் முன்னாடி உட்காரும்போது இது ஒரு செய்தியாக மாறுங்கிறத ஒரு நிச்சயமாக தெரியும். அப்போ இது செய்தியை ஆக்கணும்னு வர்றாரா, அல்லது இது தொடர்பாக எல்லாருமே பேசட்டும்னு வர்றாரா? ஒரு விஷயத்தை சினிமாக்காரர்கள் உடனடியாக மறுப்பாங்க. இவர் இப்படி ஒன்று பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்படிலாம் இல்லவே இல்லைன்னு சாதிச்சுருவாங்க. 1 மாதம் 2 மாதம் கழித்து அது நடக்கும். அப்போ அந்த லிஸ்ட்டில் ஏன் ஜெயம் ரவி வரணும்? ஆனா இது சர்ச்சை ஆகும்னு தெரியாம நடந்த விஷயமா? இல்லை, இன்னைக்கு அவர் தெரிஞ்சுதான் வர்றாரு. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்னைக்கு என் கூட சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட சினிமா சார்ந்த நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஜெயம் ரவி அவர் காலையில ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார். ஆனா, அதை ஏன் இவ்வளவு பெரிய சர்ச்சையா மாத்தணும்? அந்த பிரச்சனை ஏன் ரொம்ப பெருசா பேசப்படுது? இல்லை, அதுக்கு காரணம் ஜெயம் ரவி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு ஏன் டிவோர்ஸ் அப்படின்னு பேச போகும்போது பல பேர் இங்கே பல சினிமா பத்திரிகையாளர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கும் ஒரு பிரபல பாடகிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, அதனால தான் குடும்பத்தில் விரிசல் வந்துருச்சுன்னு பேசும்போது அவர் என்ன சொன்னார், அப்படிலாம் கிடையவே கிடையாது, இந்த பிரச்சனையே வேறு, அப்படி யாரும் பேசாதீங்கன்னு சொன்னார். அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் யாருமே பேசலை, ரைட்டு ஓகேன்னு விட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் அவங்களோட சேர்ந்து எல்லாருக்கும் முன்னாடி உட்காரும் பொழுதும் இது ஒரு செய்தியாக மாறுங்கிறத ஒரு நிச்சயமாக தெரியும். அப்போ இது செய்தியை ஆக்கணும்னு வர்றாரா, அல்லது இது தொடர்பாக எல்லாருமே பேசட்டும்னு வர்றாராங்கிறது ஒன்று இருக்குது. இது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அவர் என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம், இல்லை தலையிடுவதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அவருடைய மனைவிக்கும் அவங்க குடும்பத்துக்கும் என்ன உரிமை இருக்க தவிர தேர்ட் பர்சனான நமக்கெல்லாம் எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் இங்கே நடக்கும் பொழுது நீங்கள் அப்படி ஒன்றுமே இல்லைன்னு இந்த முகத்தில் கரியை பூச்சிட்டு அதையே நீங்கள் செய்யும்போது தான் இங்கே கேள்வி வருது. நீங்கள் அன்றைக்கே இல்லைங்க கருத்து சொல்ல விரும்பலை, இப்போ நான் கொஞ்சம் மன குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாருன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு விஷயத்தை சினிமாக்காரர்கள் உடனடியாக மறுப்பாங்க. நீங்கள் ஒரு ஏதோ ஒன்று வைக்கிறீங்கன்னு வைங்க, இவர் இப்படி ஒன்று பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்படிலாம் இல்லவே இல்லைன்னு சாதிச்சுருவாங்க. ஒரு மாதம் 2 மாதம் கழித்து அது நடக்கும். அப்போ அந்த லிஸ்ட்டில் ஏன் ஜெயம் ரவி வரணும்? அப்போவே இல்லைங்க எனக்கு ஒரு மனக்குழப்பம் இருக்குது, இப்போ யாரும் அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு போயிருந்தாருன்னா இவ்வளோ தூரம் இன்றைக்கி அதை பேச மாட்டாங்க யாரும். ஆனால் இது சர்ச்சை ஆகும்னு தெரியாமல் நடந்த விஷயமா இருக்கும். இல்லை, இன்றைக்கி அவர் தெரிஞ்சு தான் வர்றாரு. எதிர்காலத்தில் இது நடக்க போகுது, இப்போயே நான் ஒரு சமிங்கையாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் பிரச்சனை ஆகும்னு தெரிஞ்சுதான் பண்ணப்பட்டோம். இல்லை, அவருக்கு டைவர்ஸ் கிடச்சிருச்சா அவங்க ஈஸியாக கல்யாணம் பண்ணி போகிறாங்க, அவ்வளோதான். பண்ணுங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம யார்? இந்த யோகி பாபு அவர்கள் அவர் ப்ரொமோஷனுக்கு வரலை அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வைக்கப்பட்டுச்சு. அதை பற்றின ஒரு பெரிய டாக்கும் இருந்தது. இன்னொரு பக்கம் அவர் இன்னொரு ப்ரொமோஷனில் கலந்துக்கிட்டு என்னை பற்றி இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். என்ன நடக்குது ஆக்சுவலி? இல்லைங்க, பேசினவர் ப்ரொடியூசர் கவுன்சில் செயற்குழு உறுப்பினர். இதே யோகி பாபு மீது ப்ரொடியூசர் கவுன்சிலில் எவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு அவருக்கு தெரியும் இல்லையா? யோகி பாபுக்கு ரெட் கார்டு போடுற அளவுக்கு சங்கம் போச்சு. நீ வரிசையாக ஒரு 15-20 படத்துக்கு டப்பிங் பேசாமல் வச்சுருக்க, இந்த படமெல்லாம் ஒன்னாலே நின்றுக்கிட்டு இருக்கு, அப்போ நீ பேசி கொடுக்குறியா இல்லை உன் மேலே ரெட்டு போடுவான்னு கேட்ட பிறகு தான் ராப்பகலாக உட்காந்து ஒரு 15 படத்துக்கு டப்பிங் பேசி கொடுத்தாரு. அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் தெரிந்தவர் அங்கே பேசுகிறாரு. இப்போ ஜெயம் ரவி கதை தான், அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொன்னால் நடக்கலைன்னு அர்த்தமாக என்ன? அது எப்போவுமே குற்றவாளி எவன் தன்னுடைய இது ஒத்துக்கிட்டு இருக்கான். ஒரு திருடன்ட்ட போனால் கூட நான் திருடலங்கம்மா, நீங்கள் பையுள்ள கை விட்டால் தான் அது என்ன திருநாங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் அவர் தரப்பில் சொல்கிறாரு அதெல்லாம் இல்லை. நான் அப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு சேனலில் வந்தாங்க, நான் சொன்னேன் அவர் ஒரு பெரிய முருக பக்தராக இருக்கார், கையில் இவ்வளோ கயிறு கட்டியிருக்கிறாரு, இவ்வளோ மாலைகள்லாம் போட்டிருக்கிறாரு, நெத்தியில் அவ்வளோ இது வேல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காரு, உள்ளபடியே முருகன்னு ஒருத்தன் இருந்தான்னா, நான் நம்புகிறேன், முருகனை இருக்கான்னு நான் நம்புகிறேன், இருந்தான்னா இவ்வளோ பொய் சொல்கிற யோகி பாபு எப்படி ஃப்ரீயாக விடுறான்னே தெரில. எனக்கு அது ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. அப்போ கடவுளுங்கிற ஒரு கேரக்டரே இருக்கா இல்லையாங்கிற சந்தேகத்தை யோகி பாபு மாதிரி ஆட்கள் உருவாக்குறாங்க. ஏன்னா இதே யோகி பாபுவால் கதற சுற்றிட்டு இருக்கிற பல தயாரிப்பாளர்கள் எனக்கு தெரியும். நாளைக்கு கால்ஷீட் தரேன், அடுத்த வாரம் தரேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு 1.5 வருஷம் கழித்து கால்ஷீட் கொடுத்தவர் யோகி பாபு. பல பேர் ஆஃபீஸுக்கு வாடகை கட்ட முடியாமல் நான் ஆஃபீஸே காலி பண்ணிட்டு ஊருக்கு போயிடுறேன், எப்போ நீங்கள் டேட்டு தரீங்களோ அப்போ நான் படம் பண்ணிக்கிறேன்னு ஓடினவங்களாம் இருக்காங்க. ஸோ அப்போ அவ்வளோ பெரிய அட்ராசிட்டியை பண்ணிவிட்டு பச்சை குழந்த மாதிரி மேடையில் நின்றுக்கிட்டு இப்படிலாம் என்னை பற்றி பேசுகிறாங்கன்னு நீங்கள் நாத்தழுதழுக பேசுகிறது நடிப்பாக இல்லையா? அதை நான் என்ன சொல்கிறேன், உண்மையை பேசுங்க, ஆசைப்படாதீங்க. இப்போ 24 மணி நேரம் தான் ஒரு மனுஷனுக்கு, நீங்கள் 48 மணி நேரத்து வேலையை 24 மணி நேரத்தில் செய்ய முடியுமா? தெரியாது இல்லை. அப்போ நீங்கள் ஏன் வாங்குறீங்க காசை?
சார் நான் வரிசையாக கால் ஷீட் கொடுத்துருக்கேன் சார், என்னால் முடியாது, யாரையோ போய் பாருங்கள் சார்னு சொல்ல வேண்டியது தானே. காசுக்கும் ஆசை, டேட்டும் கொடுக்க மாட்டேன்னா அப்போ கொடுக்குறவங்க நிலைமை யோசிக்கணும்ல. இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் ரொம்ப அப்பாவிங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கார்னர் பண்ணுறாங்கன்னா அது எப்படி சரியாகும்? அதுதான் இந்த விஷயத்தை. ஆனால் இந்த ப்ரொமோஷனுங்கிற ஒரு விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ப்ரமோஷன் வந்து இப்போ அஜித் வரல, நயன்தாரா வரல, அவங்களெல்லாம் கேட்காதவங்க யோகி பாபு கேட்குறதெல்லாம் நியாயம் இல்லை தான். ஏன்னா இவரும் வந்து பல பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு ஓடிட்டு இருக்காரு. இவருக்கு நான் 24 மணி நேரம் பத்தலை ஓடிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் தான். அவர் நிச்சயமாக அவர் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லியிருப்பார் என்னால் வர முடியாதுங்க அப்படின்னு இருப்பார். ஆனால் ப்ரொமோஷனுக்கு வரணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் இவருக்கு சொல்கிற விதி தானே அஜித்துக்கு நயன்தாரா. அவங்க அதெல்லாம் தாண்டி போயிட்டாங்க. இப்போ அவங்க பேரை போட்டாலே மக்கள் கூட்டம் உள்ளே வந்துடும். இப்போ யோகி பாபு மாதிரி ஆட்கள் நடிக்கும்போது அவர் வந்து எதையாவது பேசி அந்த கூட்டத்தை வர வைக்க வேண்டியதாக இருக்குது. வித்தியாசம் இருக்குது, 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஒரேடியாக ஒருத்தர் மீது குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது நீங்கள் அந்த பக்கமும் பார்க்கணும்னு சொல்கிறேன். ஆனால் இப்போ பணம் தரலன்னு சொல்லப்படுறது உண்மையா? பணம் கேட்டார் அந்த மாதிரி ப்ரொமோஷனுக்கு வரணும். இல்லை, பல பேர் ப்ரொமோஷனுக்கு பணம் கேட்குறாங்க. ஹன்சிகா மோத்வானி அவங்க இப்போ மார்க்கெட்டே கிடையாது, அவங்க ஏதோ 1-2 படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள சென்னைக்கு ப்ரொமோஷனுக்கு வாங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் போடணும், ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுக்கணும், பணம் தனியாக கொடுக்கணும், அப்போ தான் அவங்க வருவாங்க. நயன்தாரா அப்படி தான். நயன்தாரா வர்றதில்லை, பட் அக்ரிமெண்ட்லேயே நான் வர்றதில்லைன்னா போட்டுறாங்க. அதை தாண்டி நீங்கள் ஏதாவது ஒரு பூஜைக்கே இப்போ ஐஸ்வரி கணேஷ் பூஜைக்கே வராங்கன்னு வைங்களேன், இப்போ அங்கே வந்து அவங்களுக்கு தனியாக ஏதாவது கொடுக்கணுங்கிற அளவுக்கெல்லாம் பேசுகிறாங்க மேனேஜர்ஸ். ஸோ இந்த மாதிரி நடக்குது. இப்போ பல பேர் இங்கே செய்கிறதுனால தான் இவரும் செய்கிறாரு, பணம் கொடுங்க நான் வர்றேங்கிறாரு. இன்னொன்று வந்து ஒரு அரை நாள் ஒதுக்கிட்டு வராரு அவர். அப்போ ஒரு நாளைக்கு 20 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற ஒருத்தர் அரை நாள் ஒதுக்கிட்டு வரும்போது எனக்கு ஒரு 7 லட்ச ரூபா கொடுங்கன்னு கேட்குறது அவரை பொறுத்தளவுக்கு சரி. ஆனால் ஒரு பட தயாரிப்பாளராக பணத்தை போட்ட ஒரு பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா தப்பு தானே. அதாவது ரெட்ரோ திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு. நடுவில் வந்து சக்ஸஸ் மீட்டும் கொண்டாடப்பட்டது. ஸோ இது வந்து சூர்யா அவர்களுடைய கம்பேக்காக எடுத்துக்கலாமா? படம் எந்தளவு வெற்றி பெற்றது? இல்லை, முழுமையாக ஒரு கம்பேக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. கங்குவாவோடு ஒப்பிடும்போது ஒரு நல்ல படம் தான். பட் சாதாரணமாக பார்க்கும்பொழுது இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் ஒரு வெற்றி படம்லாம் இல்லை. பட் அவங்க சக்ஸஸ் மீட்டுன்னு எதுக்கு சொன்னாங்கன்னு நமக்கு புரியல. பட் அதில் ஒரு அந்த நிகழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. ஒரு 10 கோடி ரூபா அகரம் ஃபவுண்டேஷனுக்கு கொடுத்தது. படத்தின் லாபம்னு அவங்க சொல்லலை, படத்தில் ஒரு வாங்கின சம்பளத்துலேருந்து ஒரு 10 கோடி கொடுத்ததா சொல்கிறாங்க. ஸோ அதான் இப்போ என்னென்னா, இப்போ புதுசாக வர்ற இயக்குனர்கள் கூட பிரமாதமான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு படம் எடுத்துடுறாங்க. இந்த மாதிரி அனுபவப்பட்ட இயக்குனர்கள் ஏன் வந்து ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக படம் பண்ணுறாங்க? அது இங்கே ஆரம்பித்து அங்கே போய் இங்கே வந்து எங்கெங்கே போய் ஒரு இடியாப்ப சிக்கலுக்கு போய் எப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக சொல்ல வேண்டிய விஷயத்தை ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணி சொல்கிறாங்கலாம் புரியல. அது விமர்சனம்னு போனோம்னா ஏற்கனவே நிறைய அதை பற்றி நம்ம பேசிட்டோம். சூர்யா கதை கேட்பதில் ஏதோ அவருக்கு ஒரு சிக்கல் இருக்கிறதா தான் நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்போ ஒரு மனிதனுக்கு தோல்விங்கிறது வரலாம், எப்போவாவது ஒன்று வரணும். தொடர்ந்து வரும்பொழுது அவருடைய அந்த கதை கேட்கும் நாலேஜ் மீதே நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. ஆனால் இதுக்கப்புறம் நல்ல நல்ல ப்ராஜெக்ட்லாம் கமிட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து இந்த இந்த தடை தாமதங்கள்லாம் இதோட முடிஞ்சதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு நேர்த்தியான படங்களில் அவர் நடிப்பார். ரொம்ப நிச்சயமாக அது வந்து ஒரு பாராட்டக்கூடிய படங்களாக அமையும்னு நான் நம்புகிறேன். ஆனால் இப்போது அவருடைய அடுத்த காம்போலாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆமாம், ஆர்ஜே பாலாஜி அவரோட ஒரு படம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா லக்கி பாஸ்கர் இயக்குனர் அவரோட படம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமும் பல லைனப் எல்லாமும் சொல்லப்படுது. ஆக்சுவலி இந்த லைனப்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஆர்ஜே பாலாஜி சூர்யா அவர்களுடைய காம்போ எப்படி உருவாயிருக்கு? இப்போ ஆர்ஜே பாலாஜி வந்து பேசிக்கலாகவே ரொம்ப கலகலப்பான ஒரு மனிதர். அவருடைய படங்கள்லேயும் அந்த கலகலப்பு இருக்கும். நீங்கள் எவ்வளோ சீரியஸான ஒரு படத்தை அவர் சொன்னாலும் அதில் கட்டாயமாக வந்து ஒரு ஹியூமர் இருக்காது. ஸோ அப்படி வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும் அவர்கிட்ட. ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப நம்புகிறேன் அவரை. கார்த்திக் சுப்புராஜையும் இப்படி தான் நான் நம்பினேன். அவர்கிட்ட வந்து ஒரு மினிமம் கேரண்டி டைரக்டர் அப்படின்லாம் நான் நினச்சேன். பட்டு அவரே ஏதோ குழம்பி போயிருப்பார் போல இருக்கு. பாவம் அவரே குழம்பிட்டாருன்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவரே ஏதோ குழம்பியிருக்காரு. பட் ஆர்ஜே பாலாஜி அப்படி பண்ண மாட்டாருன்னு நான் நம்புகிறேன். ஓகே சார். அண்ட் இந்த படத்துடைய தலைப்பும் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இது எப்படி சார்? இதில் சூர்யா அவர்கள் இந்த இரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரா? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதான் இந்த வேட்டை கருப்புங்கிற டைட்டில் வந்து அது கிளைமாக்ஸில் வந்து நம்ம அதை நம்ம சொல்ல வேண்டாம். படத்தில் வந்து அவருக்கு அருள் வரும்னு சொல்கிறாங்க, சாமி வர மாதிரி ஒரு கேரக்டரு. அது வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணுது. அது ஒரு பக்கம் வந்து அவர் லாயராக வராரு, இன்னொரு பக்கம் அருள் வருது. இதுதான் இன்னும் ஐஏஎஸ் ஆஃபீஸராக கூட ஏதோ ஒரு கேரக்டர் ஒன்று வரதா சொல்கிறாங்க. அதான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கண்டென்ட்டாக இருக்க போகுது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நிச்சயமாக
அந்த அவருக்கு அருள் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டை ஒன்று போட்டிருப்பாங்க, தியேட்டரில் ஒரு கூட்டம் ஆடும் அதுக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்களும் அதுக்குள்ளே இருக்கும். அண்ட் சூர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாவில் அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ராவான நெகட்டிவிட்டி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கான மெயின் காரணமாக இருக்கிறது என்னது? எனக்கு அது புரியவே இல்லைங்க. ஒருத்தர் தன் கருத்தை இந்த சோசியல் மீடியாவில் சொல்வதில் என்ன தவறு? இப்போ அவர் வந்து சூர்யா வந்து ஒரு கருத்தை பதிவிடுறாரு. அவர் எக்ஸ் தளத்தில் போய் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை சொல்கிறாரு. அந்த உரிமை எல்லாருக்கும் இருக்குது தானே. நீங்கள் அதை வந்து கருத்தால் தான் எதிர்கொள்ளணுமே தவிர, இப்போ அவர் வந்து ஒரு மத்திய அரசு மீது ஒரு விமர்சனம் வைக்கிறாருன்னே வைங்களேன். நீங்கள் அது தவறுங்க, நீங்கள் இப்படி நினைக்காதீங்க, அது இப்படி தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. இங்கே யாருமே எந்த கருத்துமே சொல்லக்கூடாது அப்படின்னா என்னென்னு புரியல. இப்போ நல்ல வேளை பிரகாஷ் ராஜெல்லாம் ஹீரோவாக நடிக்கல, ஏதோ சப்போர்ட்டிங் கேரக்டர் நடிச்சுட்டு போயிட்டுருக்காரு. இல்லைன்னா அந்த படத்தோட கதியெல்லாம் என்ன ஆகும்னு நமக்கு தெரில. இப்போ மனம் விட்டு ஒரு கருத்தை அவர் சொல்கிறாரு. இவர் சொன்னது இல்லாமல் ஜோதிகா ஒரு கருத்தை சொன்னதையும் கொண்டு வந்து இதுக்குள்ளே கிளப் பண்ணிட்டாங்க. ஆக மொத்தம் அந்த குடும்பத்தையே ஒன்று இல்லாமல் பண்ணிடணுங்கிறது தான் இவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்குது. அப்போ அது சரியாக இருக்காது இல்லை. இன்னொன்று வந்து இதெல்லாம் வந்து ஒரு படத்தை தடுத்துட முடியும்னு நான் நம்பலை. அது அப்படிலாம் பண்ணவே முடியாது. படம் நல்லா இருந்தால் கட்டாயமாக ஓடும். இப்போ இவங்க நினச்சிட்டு இருக்காங்க நம்மளாம் அதை நெகட்டிவாக சொன்னதுனால தான் இந்த படம் ஓடலன்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ இது ஆர்ஜே பாலாஜி படமோ அல்லது இந்த லக்கி பாஸ்கர் டைரக்டர் படமோ வரும்பொழுது இதே வேலையை தான் பண்ண போகிறாங்க. அன்றைக்கி அந்த படம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போமே. அதனால் இந்த எதிர்மறையான விமர்சனங்கள் இருக்குல்ல, அது வந்து ஒரு 0.5% தான். அது ஒரு பெரிய விளைவெல்லாம் ஏற்படுத்திடாது. இதோ அவங்களுக்கு வந்து ஒரு அரிப்பு சொரிஞ்சுக்கிறாங்க, அவ்வளோதான். அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலியில் நடித்த அந்த சின்ன பையன் கொடுத்த இன்டர்வியூ மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திடுச்சு. அந்த பையனும் அந்த ஜேசன் சஞ்சய் அவருடைய படத்தில் நடிக்கிறாரு. அவர் வந்து சொல்லும்போது நான் அவர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டே இருப்பேன், ஏன் அம்மா பிடிக்கும், ஏன் அப்பா பிடிக்காது அப்படிலாம் கேட்பேன் அப்படிலாம் கேட்டுருந்தார். இதெல்லாம் வந்து ஒரு சர்ச்சையாக மாற்றிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அந்த பையன் சின்ன பையன் எதை வெளில பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரியாமல் பேசிட்டான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நம்ம வெளிப்படையாக பேச முடியாது. சூப்பர். அண்ட் தக் லைஃப், அதாவது படம் பார்த்துட்டு கமல் அவர்கள் சொன்ன விஷயம் வந்து எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தியிருக்கு. சிம்பு அவர்களுக்கு அவர் பாராட்டு மழையை பொழிஞ்சிருக்காரு. ஆக்சுவலி இந்த காம்போ ரொம்ப நல்லா இருக்கே சார், அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அது இன்னொன்று சிம்பு மீது அவருக்கு ஒரு தனிப்பட்ட கரிசனமே இருக்குது. நீங்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், சிம்பு வந்து ஸ்பெஷலாக கவனிக்கிறாரு. அவரை ஃபோட்டோ எடுக்க வர்றாங்க, அவர் எடுங்க முதல்லங்கிறாரு. சாப்பாடு வைக்க வராங்க, அவருக்கு வைங்கன்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஏதோ அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் சிம்பு மீது ஒரு அன்பு வச்சுருக்காருங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அது இந்த படத்தில் வந்து சிம்பு ஆக்டிங் வைஸை பயங்கரமாக ஸ்கோப் பண்ணியிருக்காரு. அதில் தான் வந்து கமலை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சு, இந்த படம் ஆரம்பிக்கும் போது என் படமாக இருந்துச்சு, முடியும் போது ஓம் படமாக மாறிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பெரிய வார்த்தை இல்லை. அது கமலஹாசன் மாதிரி ஒரு பெரிய ஜாம்போவான் வந்து இந்த வார்த்தையை ஒரு வளர்ந்து வர்ற ஹீரோட்ட சொல்கிறதுங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். கடைசியாக கூலி பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். 100 days to goன்னு சொல்லிட்டு டீசர் வீடியோவில் விட்டாங்க, தளபதியெல்லாம் ரீக்ரியேட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இந்த படம் மேலே இருக்கிற எதிர்பார்ப்பு எப்படி உருவாயிருக்கு? லோகேஷ் கனகராஜ் ரஜினிங்கிற அந்த காம்பினேஷனை அறிவிக்கும் போதே இதோடைய பரபரப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னொன்று உங்களுக்கு தெரியும், லோகேஷ் படமெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா சூப்பரான படமாக கொடுத்துருவார். இப்போ விக்ரம்லாம் அப்படி தானே வந்துச்சு. ஆனால் நடுவில் லியோவெல்லாம் கொஞ்சம் சரியாக இல்லாமல் போனதுக்கு அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துட்டாங்க. சீக்கிரம் அந்த படத்தை முடிங்க, அவர் கேட்காமல ரிலீஸ் டேட்லாம் போட்டு விட்டாங்க. ஸோ இது மாதிரி பிரச்சனைகள். பட் இந்த கம்பெனியில் அவருக்கு பெரிய ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டென்ஷன் இல்லாமல் படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து ரஜினி ஏதோ வயசு வர வர குறைஞ்சிட்டே இருக்கும் போல இருக்குது. அவர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஏர்போர்ட்டில் அப்படி வராரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஏஜில் அவர் சுறுசுறுப்பு, அந்த மாறாத ஸ்டைலு, கரிஸ்மா அப்படியே மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த காம்பினேஷனாக அள்ளிட்டு போகுது. அதுதான் இந்த இதில் பார்த்தது. நம்ம இந்த தளபதி மாதிரியே அவரை கொண்டு வந்து ரீக்ரியேட் பண்ணி பிரமாதமாக இருந்துச்சு. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.